ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த வில்லேஜ் டிஷ். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல் செய்ய நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். சக்கரை பொங்கல் பச்சரிசியில் செஞ்சால் தான் நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் எங்கள் நிலத்திலே விளைஞ்ச பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதில் நெல் தூசியெல்லாம் இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அளந்து போட்டுக்கலாம். 1 கப் பச்சரிசி, கரெக்டாக 1 கப் பச்சரிசி போட்டுக்கிறேன். இப்போது அரிசி போட்டுட்டு பருப்பு சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாசி பருப்பு, அது 1/4 கப். இப்போ நம்ம 1 கப்பில் போட்டோம் இல்லைங்களா, அதில் 1/4 கப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பொங்கல் நல்லா சுவையாக இருக்கணும்னா பருப்பு சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும். அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 டைம் கழுவ போகிறேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறேன். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை கழுவி ஊற்றிட்டு 2வது தண்ணியில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் செய்யும் போது அந்த தண்ணியை எடுத்து பொங்க பானையில் ஊற்றி பொங்க வைப்பாங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா பொங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி செய்ய போகிறதில்ல. ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் செய்ய போகிறேன். அது 1/2 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம வெல்லம், ஏலக்காயில் நல்லா நசுக்கி தூள் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா நசுக்கி தூள் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு தூள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தூள் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் கருப்பு கலரில் தூசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம பொங்கல் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். நான் வாங்கிட்டு வந்த வெல்லம் பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்குது. இது பொங்கலுக்கு அவ்வளோவா கலர் கொடுக்காது, வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெல்லம் வாங்கும்போது பார்த்து வாங்க, கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி வாங்குங்க. டார்க் ப்ரௌனாக இருக்கும், அந்த மாதிரி வெல்லம் வாங்கினீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். நம்ம ஏலக்காவை இப்போ நசுக்கி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூளும் விற்கிறாங்க கடையில், அது இருந்தால் அது வாங்கிக்கோங்க. இங்கெல்லாம் ஏலக்காய் தான் கிடைக்கும். அதை நல்லா நசுக்கி தூள் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற விதை மட்டும் நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரிசி நல்லா ஊறி இருக்கும். நம்ம பொங்கல் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே பானையை வச்சுக்கலாம். இன்றைக்கி மண்பானையில் தான் பொங்கல் செய்ய போகிறேன். மண்பானையில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்த்து பொங்கல் செய்ய போகிறோம். 6 கப் தண்ணி தான் கரெக்டான அளவு. நீங்கள் இதே மாதிரி 6 கப் தண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 6 கப் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பும் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது தான் அரிசி சேர்க்கணும். அப்போ தான் பொங்கல் நல்லா பொங்கி வரும். அதுக்கு முன்னாடியே சேர்த்தோம்னா பொங்கல் லேட் ஆகும்.
இப்போது அரிசி எல்லாத்தையும் பானையில் போட்டாச்சு. இப்போது ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அரிசி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், பொங்கி வருது. இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா கீழே பொங்காது. ஆனால் நீங்கள் பொங்கல் அன்னைக்கு நல்லா அடுப்பை எரிய விட்டிங்கன்னா அது பொங்கி கீழே வரும். அரிசியும் பருப்பும் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்படி கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். தண்ணியும் நல்லா சுண்டிருக்கு. இந்த டைமில் ஒரு டம்ளர் காய்ச்சாத பால் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான அளவு. ஸ்வீட் வந்து அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும் 2 கப் சேர்த்திங்கன்னா. ஒரு சிலருக்கு வந்து ஸ்வீட் பிடிக்காதுன்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. அது வந்து கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். வெல்லம் போட்ட பிறகு நம்ம வந்து தூள் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, ஏலக்காய் பவுடர், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம்லாம் நல்லா கரையணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். அப்போ தான் வெல்லம் வந்து நல்லா கரையும். கரைஞ்சி சாதமும் வெல்லமும் கலர் மாறும். பாருங்கள், ஏலக்காய் போட்டோம் இல்லைங்களா, நல்லா வாசம் வருது. இப்போது நல்லா அது கொதிக்கட்டும். அடிக்கடி கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக நெய்யில் வறுத்து பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு மேலே ஒரு சின்ன வாணல் வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டும். இது மண் அடுப்புன்றனால கொஞ்சம் லேட் ஆகும் சூடாக. இப்போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எந்த நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் நிறைய நெய் இருக்குது. நான் வந்து ஜிஆர்டி நெய் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இந்த நெய் வந்து நல்லா உருகட்டும். பாருங்கள், நல்லா உருகிடுச்சு. இந்த டைமில் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வந்து அளவில்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 20 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி வந்துட்டு கலர் மாறி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை போட்டு நல்லா இப்படி கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா பொரியும். இப்போ திராட்சையெல்லாம் நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் இறக்கி கீழே வச்சுட்டு பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். பொங்கல் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்க்கும்போதே தெரியுதுங்க பொங்கல் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.